அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலியமாக சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உயர்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, மற்றவர்களை உயர்த்துவதும் தான் வாழ்க்கை என்கிற வாசகத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கிற எங்களுடைய அன்பு இயக்குநர்கள் திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் திரு ஆண்ட்ரூ சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, ஒரு தவழ்கிற குழந்தை எழுந்து நடந்தால் ஒரு தாய் எவ்வளவு பெருமைப்படுவாளோ அந்த மாதிரி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து பெருமைப்படுகிற எங்கள் மதிப்புக்குரிய ஜட்ஜஸ் 2 பேரையும் வணங்கிட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்டாக வந்திருக்கிற இவர் ரன் அடிச்சாவே கண்டிப்பாக 6 தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற லிங்குசாமி சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு போயிடுறேன். ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாவே சார் இருங்க, ஆமா நிகழ்ச்சிக்கு போயிடுறேன்னு சொன்னா எங்களை கேட்காம நீங்க போக முடியாது. எது வேணும் உங்களுக்கு? ஜோக்ஸா? அது சொல்லவே வேணாம், நீங்க ஜோக்ஸ் தான், வெரைட்டி மிமிக்ரே இல்ல. ஜோக்ஸ் தான் சார். இப்ப எல்லாம் ஆளை பார்த்தாலே ஒரு கை விட்டுறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கிறது ஸ்கூல் ஜோக்ஸ். ஸ்கூல் ஜோக்ஸா சார்? சரி, உங்களுக்கு இப்ப டைம் வேணுமா இல்ல? டைமிங் வேணாம் சார், போயிடலாம். ஸ்கூல் ஜோக்ஸ் நமக்கு நம்ம ஃபேவரட்டே அதான் சார். சரி, ஓகே, உங்க டைம் இப்போ ஓவர். ஆரம்பிச்சிடலாமா சார்? ஏன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் மறக்க முடியாத பருவம் வந்து பள்ளி பருவம் தான். ஸ்கூலுக்கே அவன் போலைனா கூட ஸ்கூலை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. ஸ்கூல் ஜோக்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம் சார். ஆனால் பள்ளியில் நடக்கிற மகிழ்ச்சியான சம்பவம் மாதிரி வேற எங்கேயுமே வாழ்க்கையில் நடக்காது இல்லையா? எல்லாருமே அந்த ஸ்டேஜ் கிடக்காம யாருமே வந்திருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் கிளாஸ்க்குள்ளே நான் நுழையிறேன், எல்லா பையிலும் எஞ்சி போயிட்டான், ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருக்கான். எனக்கு சந்தோஷம், இவனாவது உட்காந்துருக்கானேன்ட்டு. நீயாவது உட்காந்துருக்கேடான்னு அவன் சொல்கிறான் எந்திரிச்சு, மற்றவங்களாம் மரியாதை தெரியாத பசங்க சார் அப்படின்னா. கரெக்டா அப்படின்னு சொல்லிக்காம குடிக்காம போயிட்டானுங்க. நான் சொல்லிட்டு போகணும்னு உட்காந்துருந்தேன். இதுக்கு நீ முதல்ல எஞ்சியே போயிருந்துருக்கலாம், இவ்வளோ அவமானப்படுத்திருக்க வேண்டாம். என்ன பசங்க நீங்க? அன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு புலி தூங்குகிறது இதை இங்கிலீஷ்ல சொல்லுன்னு அவன் சொல்றான் டைகர். என்ன பயலுங்கிறீங்க? சோம்பேறித்தனம் குறித்து கட்டுரை எழுதிருந்தேன். சோம்பேறித்தனம் கட்டுரை வரைக்கும் கேட்டிருந்தேன். ஒரு பையன் 3 பக்கம் சும்மா விட்டுட்டு 3வது பக்கம் கடைசியில கீழே எழுதியிருக்கான், இதுதான் சோம்பேறித்தனம். என்ன புத்திசாலித்தனங்கிறீங்க பசங்களுக்கு? அன்னைக்கு வேகமா கிளாஸ்க்குள்ள போய் உற்சாகமா பாட்டோட ஆரம்பிச்சேன். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படின்னு. ஒரு பையன் எந்திரிச்சு நமக்கெல்லாம் லீவு விடுவதற்காக. புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு கௌதமி புத்தருங்கிறான். யார்? கௌதம புத்தர்னா எனக்கு கௌதமி தான் பிடிக்கும் சார் அப்படின்னு எங்கே விளங்க போறான். ஒரு பையனை கூப்பிட்டு வாவுசி தெரியுமான்னு கேட்டேன். போங்க சார் எனக்கு ஊர்வசி தான் தெரியும். எல்லாம் அதே நிலப்போடையா இருக்கான். ஒரு பையில ஒன்றும் செய்யவே மாட்டேங்கிறான். இந்த கிளாஸ்ல செல்போன் வச்சுட்டு நம்ம ஆளுங்க படுற பாட்டு இருக்கு பாருங்க. படிக்கிறப்பெல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம், எவனும் கேட்க மாட்டான். கிளாஸ்க்குள்ளே செல்போன் வச்சுட்டு இருப்பான். நான் பாடம் நடத்துறப்பே வச்சுக்கிட்டு இருப்பான். நான் பாடம் நீங்க நடத்திட்டு இருக்கேன், ஒரு பையன் பின்னால் டெஸ்க்ல இருந்து முன்னாள் டெஸ்க்ல இருக்கிற பையனுக்கு மெசேஜ் அனுப்புறான். மச்சிடே மச்சே அந்தால வெளில போய் சொல்லு. என்ன சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கே. அதான் நான் பார்த்தேன். மச்சே அந்தால வெளில போய் சொல்லு அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி பெஞ்சிலிருந்து முன்னாடி டெஸ்க்கு மெசேஜ் அனுப்புறான். அதுக்கு அவன் ரிப்ளை பண்றான், அது தெரிஞ்சா நாங்க உட்காந்துருக்கோம். என்ன அநியாயம் பண்றானு. ஒரு பையன்ட்டி ஒன்னும் பேசி மீள முடியல. பொது அறிவு கேள்வி ஏதாவது கேட்கலாம், மாணவருடைய அறிவுத்திறன் அப்படியே வளர்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சுரா, அதுல 9 குஞ்சு கோழி குஞ்சு, ஒரே ஒரு குஞ்சு மட்டும் வாத்து குஞ்சு, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். கோழியோட நடத்தை சரியில்லை சார். சில பேர் பாத்தீங்கன்னா நாம கேள்வி கேட்போம், அவன் நம்மளே கேள்வி கேட்டு மடக்கி போடுவான். அன்னைக்கு ஒரு பையன் வேகமா ஓடி வந்து, சார் நீங்க எத்தனை கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் என்கிட்ட உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன்னா. சரி கேள்றா அப்படின்னு. அவன் கேட்டான், திருப்பதிக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் என்ன சார் வித்தியாசம்னா. என்னடா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. அவன் சொல்றான், திருப்பதியில வந்து மொட்டையை போட்டு பணம் வாங்குவானுங்க, இதுல பணத்தை வாங்கிட்டு மொட்டையை போடுவானுங்க. சிரிப்பா ஊருக்கு சின்ன அவன் யோசிக்கிறான் பாருங்க. அதனால அவனை பாராட்டணும்ல. சில பையன் வந்து என்ன செய்வான், பரீட்சை பேப்பர் எழுதிட்டே இருக்கிறப்ப ஒரு 4 பக்கம் எழுதிடுவான், அதுக்கப்புறம் ஆன்சர் தெரியாது. என்ன செய்வான், பக்கத்தில் இருக்கிற பையன் பேப்பர் வாங்கி சேர்த்து பின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான், மறுபடியும் அவன் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். நான் அன்னைக்கு பேப்பரை திருத்திட்டே இருக்கேன், ஒரு பையன் பேப்பர் 4 பக்கம் மட்டும் அவன் எழுதின கையெழுத்து இருக்கு, 4வது பக்கத்துல இருந்து வேற ஒருத்தன் கையெழுத்து இருக்கு. எனக்கு வந்து அவனை கூப்பிட்டு சொன்னேன், என்னடா அது, மொத்தம் 8 பக்கம் பரீட்சை எழுதிருக்கு, அதுல 4 பக்கம் உங்க எழுத்து இருக்கு, மீதி 4 பக்கம் வந்து யாருக்கு எழுத்தோ இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்றான், நான் உங்க மேல கேஸ் போட போறேன் அப்படின்னா. என்ன நீ ஏன்டா கேஸ் போடுறாங்க? நான் மொத்தம் பரீட்சை 10 பக்கம் எழுதுனேன், இதுல 4 பக்கம் தான் எங்க எழுத்து, இந்த 4 பக்கம் யாருதுங்கிறான். நானே குழம்பிட்டேன். இப்படி நம்மளே மடக்கிறானே பயங்கரமான ஆளு. இப்ப ஸ்கூல்ல இவ்வளவு ஜோக் நடந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை அனுப்புவாங்கல்ல, அது பயங்கரமான நகைச்சுவை. பாத்துறீங்களா? இப்பெல்லாம் ப்ரீ கேஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நாட்டில்.
3 வயசு குழந்தைக்கு முழுசா முடியாது, அப்படியே கொண்டு போய் ஸ்கூல் வேன்ல ஏற்றி விட்டுருவாங்க. அது தக்கா பித்தக்கான முதிக்கும். 6 மணிக்கு குழந்தை 6 மணி ஆச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் போய் குழந்தை எழுப்புவாங்க பாருங்க, பெத்து போட்டு ஆட்டோ வந்துரு எந்திரி, ஆட்டோ வந்துரு எந்திரி, புரோட்டா மாவு பேசுற மாதிரி எழுப்பி அப்படியே கொண்டு போய் டாய்லெட்டுக்குள்ள நிக்க வச்சு உச்சாப்போ ஆயிரு, உச்சாப்போ ஆயிரு. அது பதட்டத்துல 2 கேந்து அப்படியே அங்கிருந்து ஒருத்தன் தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சு படன்னு தண்ணி ஊத்துறான் வெந்நிய. அப்படியே கொண்டு வந்து ஒருத்தன் வெளியில உட்கார வச்சு சோபா கிட்ட ஒருத்தன் தலையை சீவறான், ஒருத்தன் பவுடர் அடிக்கிறான், ஒருத்தன் யூனிஃபார்ம் மாட்டுறான், ஒருத்தன் டைய மாட்டுறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போற மாதிரி பின்னாடி வந்து ஸ்கூல் பேக்கியா. இந்த சைடு லஞ்ச் பாக்ஸ், இந்த சைடு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். மூக்கு நடுவுல ஒழிச்சுன்னா தொடச்சிக்கிறதுக்கு கர்ச்சீப் இந்த இடத்துல குத்திடுவான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அது குழந்தை இப்படி சோகமா நிற்கும். ஆட்டோ 46 பேரோட வரும். இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வாசப்படிக்கு போய் 47 உள்ள போஸ்ட் பண்ணுவானுங்க. போஸ்ட் பண்ணி அந்த குழந்தை ரொம்ப டயர்டா இப்படி திரும்பி பார்க்கும் அவங்க அப்பனையும் ஆத்தாலையும். அப்ப அவங்க அம்மா சொல்லும், மம்மிக்கு டாட்டா சொல்லு. இது நினைச்சிருக்கு மூதேவி, நான் உன்னை கேட்டனா 3 வயசுல எனக்கு எதுக்கு ப்ரீ கேஜி. அதனால வந்து குழந்தைங்க அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற சம்பவங்கள், பள்ளிக்கூடத்தில் நடக்கிற நகைச்சுவைகள் வந்து வாழ்க்கையில யாராலையும் மறக்க முடியாது. பள்ளிக்கூட பருவம் எப்படி ஒரு மனிதனால் வாழ்க்கையில் மறக்க முடியாதோ, சன் டிவியினுடைய அசத்த போவது யாரு என்ற இந்த நிகழ்ச்சியும் வாழ்க்கையில் யாராலும் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு ஜெர்மானிய பொன்மொழி இருக்கு, மிக அழகான பொன்மொழி. நான் தமிழ் இலக்கியம் படித்த மாணவனா இருந்தாலும் எனக்கு பிடித்த பொன்மொழி. இந்த அசத்த போது யார் நிகழ்ச்சியில் இந்த பொன்மொழியை கண்டிப்பா சொல்லி ஆகணும். யார் புரிஞ்சுக்குவாங்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எவன் ஒருவன் தன் மீது வீசக்கூடிய கற்களை கொண்டே அவனுக்கான கோபுரத்தை அமைக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் சாதனையாளன் ஆகிறான் என்று ஒரு ஜெர்மானிய பொன்மொழி இருக்கிறது. சன் டிவி அசத்த போவது யாரு என்ற இந்த குழுவினர், மரியாதைக்குரிய டைரக்டர், 2 மாபெரும் கம்பீரமான எங்களுடைய அன்பு இயக்குநர்கள் ராஜ்குமார் சார், ஆண்ட்ரூ சார், இங்க இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், எங்கள் ஜட்ஜஸ், எங்களுடைய தொகுப்பாளினி, வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே ஆகட்டும், இந்த சமூகம் எங்கள் மீது வீசுகிற விமர்சன கற்களை கொண்டே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய வெற்றி. அதனால தொடர்ந்து சிரிங்க, மகிழ்ச்சியா சிரிங்க. சிரிப்பு என்பதுதான் உங்கள் ஆயுளை நீட்டக்கூடிய ஒரே கருவி. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இல்லைங்க சார், இப்போ உங்க மாணவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகேஷ் சார், ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணியிருக்கீங்க. நன்றி சார். இதுலேருந்து நீங்கள் அடிக்கடி ஸ்கூலுக்கு இப்போ கரெக்டாக போகிறீங்கன்னு தெரியுது. நல்லா இருந்துச்சு. எனக்காக இன்னொரு ஏதாவது ஜோக் இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக அது சார்பாக ஏதாவது சொல்கிறதா கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லலாம் சார். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து குறும்பாவும் பேசுவான், குசுமாவும் பேசுவான், சில சமயம் மெசேஜாகவும் பேசுவான். அப்படி அன்னைக்கு ஆமாம், உங்களை மாதிரி இல்லை, கொஞ்சம் செய்தியாக பேசுவான். அன்னைக்கு ஒரு பையில எழுப்பி நான் கேட்டேன், தம்பி இந்தியாவினுடைய எல்லைகளை கூறுன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், 3 பக்கம் கடன், 1 பக்கம் வட்டிங்கிறான். நாட்டு நடப்பையும் சேர்த்து சொல்றான் பாருங்க. அன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வேகமாக போயிட்டு இருந்த ஒரு பையன் சொன்னான், சார் இது 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 வரைக்கும் நீங்க பாடம் நடத்தினதுலயே நேத்து தான் எக்ஸலண்டா நடத்துனீங்கன்னா. நேத்து நான் ஸ்கூலுக்கே வரலையேன்னு. அதான் சொல்றேன், நேத்து தான் ரொம்ப பிரமாதம். ஒரு பேர் எழுப்பி கேட்டேன், உனக்கு ரொம்ப வாழ்க்கையில பிடிச்சது கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டேன். எனக்கு நம்ம கிளாஸ்ல படிக்கிற வி ரமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதன் பாபு சார், இப்ப மகேஷ் வந்து கல்வியா செல்வமா வீரமாவுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டதுக்கு வீரமான்னு சொன்னார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் லைஃப் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருக்கு திருவண்ணாமலை, அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா நீங்க திருவண்ணாமலையில ஜோதி பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜோதியை நான் தான் வச்சிருக்கேன்னாரு. நானும் எங்க வாத்தியார் பிடி வாத்தியார்கிட்ட நான் சில டவுட் எல்லாம் கேட்பேன். சரி சார். அவர்கிட்ட கேட்கும்போது, சார் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் சொன்னாரு, வெறும் வயிற்றுல ஓடணும்னாரு. யார் வயிற்றுலன்னு கேட்டேன், ஒரு அறை கொடுத்தாரு. ரொம்ப நல்லா பண்ணீங்க மகேஷ். ரொம்ப நன்றி. நல்லா நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் கோவை குணா. எங்கள் அசத்து போவது யாரு அசத்தல் மன்னர்களின் சார்பில் எங்கள் உயிரினும் மேலான சன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போலாங்களா சார்? ஓகே, இருங்க. ஜோக்ஸ், வெரைட்டி, மிமிக்ரி 3 இருக்கு. 3த்துல எது எடுக்கணும்? 3லயும் ஒவ்வொன்று எடுத்துருங்க சார். என்னப்பா, உண்மையிலேயே எங்களை முட்டாய்க்காரங்களே ஆக்கிட்டியா நீ?
ஏற்கனவே நீங்க அசத்தல் மன்னர் ஆயிட்டீங்க. ஆமா சார். ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் கிடையாது, அப்படியே நீங்க டைரக்டா போலாம். நிகழ்ச்சிக்கு போறேன் சார். நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் தரப்போம் முதல் நிகழ்ச்சி சூப்பர் ஸ்டார் பேசிய ஒரு டயலாக். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன் அப்படின்னு. இந்த டயலாக்கை நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் இந்த டயலாக்கை பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இதோ பாக்கியராஜ். அதாவதுங்க, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, பட் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். அதான் அதுவும் முருங்கா வாங்கிட்டு தான் வருவேன். ஓகே, ஓகே. அடுத்து இதே டயலாக்கை வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருந்தா இதோ மன்சூர் அலிகான். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன். வரட்டுமா? நன்றி. அடுத்து வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்தில் கொள்ளையடிக்கிறதுக்கு கரெக்டா வந்துருவேன். வரட்டுமா? ரஜினி சார் மாதிரி ஒரு தடவை பண்ணி காட்டலாமே அதையே. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கறிக்கிட்டா வருவேன். இப்படி சூடு. சரி, இப்போ அவர் கேட்டதுக்காக அது பண்ணிட்டீங்க. எனக்காக வந்து இதையே வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சார் பண்ணியிருந்தா அப்படி பண்ண அண்ணன் கவுண்ட் பண்ணி சார் உடவே மாட்டார். இதோ கவுண்ட் பண்ணி சார். அண்ணா, நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன் யாருக்கு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்துருங்கண்ணா, வந்து சேர்ந்துருங்கண்ணா. அதான் இது பிடிச்ச விஷயம்னா கேட்டவொடனே டப் டப்னு எதை இருந்தாலும் பண்றாரு. இப்ப நம்ம கேட்கறதுக்கு எதை கேட்கறதுனே பயமா இருக்கு. எதை கேட்டாலும் பண்ணிடுறாரு. சரி, உங்க பேர் குணா தானே? ஆமா சார், கோவை குணா. குணா படத்துல கமலஹாசன் சார் பண்ண மாதிரி தான் பண்ணுவீங்களா? மாட்டி விட்டனா? அம்மா வாடா, அப்பா வாடா, ஆறு வாடா, அபராமே. டேய் குணா, அம்மாடா, அம்மா எங்க இருக்கா? வாடா, அம்மா வாடா, அப்பா ஆறு வாடா, ரோசி வாடா, அபிராமே வாடா, அபிராமே. உன்னை நான் அறிவேன், என்னை அன்று யார் அறிவார், கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்று யார் துடைப்பார். சவால், எல்லா சவாலும் ஜெயிச்சிட்டாரு. கூட எஸ்வரலட்சுமி பாடின மாதிரி பாடி காட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசத்தல் மன்னன் மதுரை மருதர் ரெடி ஆயிட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி அசத்துறாருன்னு பார்க்கலாம். Un, dos, tres, un pasito para adelante, María. Un, dos, tres, un pasito para atrás. She's a wonder,
pasito para atrás. Aunque me muera ahora, María, un pasito para atrás. Un pasito para adelante, un pasito para atrás. Un pasito para adelante, un pasito para atrás. María, María, un pasito para atrás. María, un pasito para adelante, un pasito para atrás. வெல் டன் எக்ஸலன்ட். தேங்க்யூ சார். சாதாரணமா ஒருத்தர் இவ்வளவு நேரம் குனிஞ்சிட்டு நின்னாலே உங்களுக்கு முதுகு வலி வந்துடும். நீங்க இதோட இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா அது எக்ஸலன்ட். என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்டாமினா வேணும். அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு மதுரை. அப்படி இல்ல சார். அதனாலதான் நாங்க வெரைட்டின்ற போது இது இல்லாம உங்களை பண்ண சொன்னதுக்கு ரீசன். ஏன்னா இது வேற யாரும் பண்ண முடியாது. இதே மாதிரி 15 பண்ணுவேன் சார். ஓகே, ஒண்ணா நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. கண்டிப்பா சார். ரொம்ப மகிழ்ச்சியோட. கண்டிப்பா நிறைய பொண்ணு இருக்கு சார். கண்டிப்பா நிறைய டைரக்டர் சார், நீங்க இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அற்புதமா பண்ணீங்க. நான் நினைக்கல திடீர்னு உள்ள இருந்து 2 பேரும் வருவாங்க நினைச்சேன். ஒருத்தர் தான் நீங்க 2 in 1 இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, ஆமா, அது மாதிரி கையை காலா பயன்படுத்தினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி சார். எல்லா இடத்துலையும் போறப்ப சொல்லுவாங்க, அஸ்தபோன் நிகழ்ச்சி நல்லா பண்ணுங்க, ரொம்ப எதிர்பார்க்குறோம் அப்படின்னுவாங்க. போஸ்ட் சொல்லுவாங்க, எல்லாம் காமெடி பண்றாங்க, நீ காமெடியே பண்ண மாட்டீங்க, டிஃப்ரெண்டா பண்றீங்க அப்படின்னுவாங்க. அவங்க கொடுத்த திறமை அவங்களுக்கு பண்றாங்க, எனக்கு கொடுத்த நான் பண்றேன் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மருது. நாமெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மதுரை மருது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா அசத்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்மளாம் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாமா? நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் அண்ட் கிறிஸ்டோபர். லெட்ஸ் வெல்கம் them on stage. வார வாரம் சன் டிவியில் அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியின் அன்பிற்குரிய நேயர்களே, எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் சிட்டிபாபு மற்றும் மதன் பாப்பா அவர்களே, நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு இனிய வணக்கத்தோடு வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். சார், எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க இங்க செலக்ட் பண்ண? எங்களுக்கு வந்து இன்னைக்கு வெரைட்டி எல்லாம் வெரைட்டில தான் இன்னைக்கு. ஓகே, ஐயா பேருக்கு ஒரு நல்ல சீட்டா என்ன இன்னைக்கு. சரி, ஒருவேளை நீங்க சொர்க்கத்துக்கு போனா. சார் என்ன சார் இப்ப சொர்க்கத்துக்கு போச்சு? சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சது எவ்வளவு வருத்தப்பட. சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலாம். சரி, ஒருவேளை போனா அங்க என்ன வேலை பாப்பீங்க? இதான் உங்களுக்கு கான்செப்ட். சார் டைம் சொர்க்கத்துக்கு போனா டைம் கேப்பீங்களா? என்ன இல்ல சார், சொர்க்கத்துக்கு போறது இல்ல சார், என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அமுத்துக்கோ. ஓகே வெங்கடேஷ், ஓவர். சொர்க்கத்துக்கு போலாம். நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட அப்படியே போயிடும் சார். ஓகே. சொர்க்கத்துக்கு நான் வந்து ஒரு டிவியோட ரிப்போர்ட்டரா போறேன் நானு. ஓகே. இப்போ சொர்க்கத்துக்கு போறோம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே, இது மோட்சம் டிவியின் சொர்க்க வாசல் நிகழ்ச்சி. சொர்க்க வாசல்னா நீங்க பெருமாள் கோவில்ல வைகுண்ட ஏகாதசியில் இன்னைக்கு பாக்குற சொர்க்க வாசல் கிடையாது. இது உண்மையான சொர்க்க வாசல். இந்த சொர்க்க வாசல் நம்ம மீட் பண்ண போற விஐபி யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சோ நம்ம இப்ப போறது நம்ம சொர்க்க வாசல் நிகழ்ச்சிக்கு. வெல்கம் டு சொர்க்க வாசல். வீரப்பன் சார், நீங்க எப்படி சொர்க்கத்துல வரீங்க? யார் நீ? சார், நான் மோட்சம் டிவில இருந்து வந்திருக்கேன். என்ன மீடியானா பவர்ஃபுல்னு தெரியும், அதுக்காக சொர்க்கத்துக்குமே வருவீங்க? இல்ல சார், ஒரு பேட்டி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பேட்டி வேணுமா? இன்டர்வியூ. சரி, வழக்கமா சொல்லு.
சந்தன வீரப்பன் சார், சொர்க்கத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஐயா, நம்ம ஒண்ணு அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு நமக்கு சொர்க்கமா கொடுப்பாங்க இல்ல, நரகத்துல தான் முதல் இடம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்திரன் வந்து யாரோ அவர் தலைவராமே. ஆமா, அவர்தான் சொர்க்கத்துல. பார்த்தேன் நானு. ஒரே தூக்கிட்டேன் சார். இடுப்புலயா தோல்லையா சார்? கணக்காத ஆளா இருக்கேப்பா நீங்க. அதாவது பணைய கைதியா தூக்கி 10 நாள் பட்னியா போட்டுருந்தேன். அதே டெக்னிக். அதே டெக்னிக் தான். இப்ப பாத்தீங்கன்னா சொர்க்கம் நரகம் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. சரி சரி. நடுவுல ஒரு சவர் கட்டினா அதை இடிச்சு விட்டுட்டேன். பூரா ஒண்ணா திர்றாங்க. ஓஹோ, அப்படி ஆயிடுச்சா? ஆமா ஆமா. சார், வந்து பூலோகத்துல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சோம், ஆனா கேட்கவே முடியல. நீங்க ஏன் சந்தன மரமா வெட்ட ஆரம்பிச்சீங்க? அந்த கேள்வி எல்லாம் ஆவலா உட்கார்ந்திருக்காங்க. இப்படி பேட்டி கொடுத்தே பெரிய ஆளான ஆள் நான். அதனால நீ கேட்கிற கேள்வி நல்லா தான் இருக்கு. அருமையான கேள்வி. அதாவதுயா, அந்த காலத்துல எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தெரியாம ஏத்து விட்டு பொம்பளை கூப்பிட்டு இங்கிலீஷ் படத்துக்கு போயிட்டாரு. ஓஹோ. இது தெரிஞ்சு போன எங்க அம்மா கொதிச்சு போய் பக்கத்து வீட்டு பொம்பளை ஆளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுருச்சு. அன்னையில இருந்து முடிவு பண்ணேன், சாகுற வரைக்கும் சந்திரமரமா வெட்டினேன். சார், நீங்க சொன்ன கதைக்கும் மரம் வெட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லையா சார்? உனக்கு இந்த கேள்விக்கு சம்பந்தமாயா? இல்ல. ஏயா, நானே செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதே கேள்வி நோட்டிக்கு இருந்தா என்ன அர்த்தம்? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. சுட்டு முடியும் அவனே. ஐயா மன சொர்க்கத்துல உங்க பொழுதுபோக்கு என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. பொழுதுபோக்கு அப்படி கேளு. அதாவது கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு வச்சுக்க. சரி. அப்படியே காலார நடந்து போய் நரகத்து பக்கம் என் தங்கச்சி போல அந்த வீட்டை ஒரு 1/2 மணி நேரம் மனசு விட்டு பேசிக்கிறேன். என்ன அப்புறம் நம்ம ஊர்ல இந்த ஆட்டம்லாம் ஆடுமேயா, சிலுக்கு சிமிதா, அந்த அம்மாவை ஆட விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிறேன். ஓஹோ, அதெல்லாம் நடக்குமா? ஆமா. சிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படியே நடந்து போகணும்னு வச்சுக்கவேன் சொர்க்கம் பக்கம். நம்ம என்எஸ்கே அண்ணே, பாளைய அண்ணே, தேங்காய் அண்ணே, சுருளி அண்ணே, அதெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் நடுவில் போய் உட்காந்துருவேன். ஒரு அசத்த போறது யாரு நிகழ்ச்சி அங்கே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து அசத்த போறது யாருன்னு அவங்கள அடிச்சுக்கிடுவாங்க. சிரிச்சு வயிறுல வலிச்சிருக்குமே. ஆமா ஆமா, வயிறு ஞாபகம் வருது. எனக்கு லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு பசிக்குதா? நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் சார். ஏப்பா அந்த ஆட்டோ சங்கரங்க ஆம்லேட் வாங்க அனுப்புனேன், ஆளை காணா. ஆட்டோ சங்கர் ஆம்லேட் வாங்க அனுப்பிச்சீங்க? எல்லாம் நம்மகிட்ட வேலை பார்க்குற பசங்க தானப்பா. இதுக்கு நீ ஆச்சரியப்படுற? அங்க அவர் ஹிட்லர் பாரு. ஹிட்லரு என் தட்டை வலிக்கு கொஞ்சம் சோத்த போட்டு கொண்டா. யாரா மூளை நிக்கிற முசோல்னியா மண்டையை சொரிஞ்சு நிக்கிறத பாரு. மீன் குழம்பு வைக்க சொன்னா என்ன பண்ணிக்கிருக்க நீ? ஒரு நிமிஷம், சின்ன சந்தேகம். சொர்க்கலோகத்துல எது சார் மீன்? என்னப்பா இது வரால் மீன் கிடைக்கலாம். நான் பாரு எப்படி மீன் தொங்குது பாரு. வேலைக்கு சொன்னா 5-6 விசிக்கு நீங்க குழம்பு வைக்க மாட்டாங்க. வெச்சம் சாப்பிடுறீங்களா? நாங்க வந்து எங்க நிகழ்ச்சியில கடைசியா எங்க விஐபிட்ட ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடலை நீங்க பூலோகத்துல இருக்க உங்க நண்பர்கள் யாருக்காவது டெடிகேட் பண்ணலாம். எப்பா எனக்கு இந்த பீடி கட்டு தெரியாதுன்னு டெடிகேட்னா என்ன சார்? அர்ப்பணிக்கிறேன் சார். அப்படி தமிழ்ல சொல்லுங்க. நீங்க அந்த பாடலை பூலோகத்துல இருக்க ஒருத்தருக்கு அர்ப்பணிக்கலாம். பாரு, நீ இந்த பாட்டெல்லாம் நீ எனக்காக போட வேணாம். சரி. ஏன்னா நண்பர் ஒருத்தர் புலவத்துல இருக்கா. அப்படியே நான் பாடுறேன். அப்படிங்களா? அது அவர் கேட்டுக்குவாரு. யார் சார் அந்த நண்பரு? நீ பாட்ட மொத கேளியா? பாருங்க சார். ஏப்பா இந்த கேவி மகாதேவன் இருக்காரா? மியூசிக் தட்டி குடிக்கா. வீசக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகம்யா, பாசம் அதிகம்யா நண்பா, ரோசம் அதிகம்யா, ஏ மீசக்கார நண்பா. காட்டிருக்கியா பாட்டு? இந்த பாட்டு தான் அர்ப்பணிக்கிறீங்களா? ஆமா. யாருக்கு? அது பொதுமக்களுக்கே தெரியுமியா. நீ என்னது கேட்டு? ஆனா ஒண்ணு இப்படி நேரம் என்ன கேள்வி கேட்டேல, நான் உன்னை ஒரே கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்லுங்க. அதாவது கர்நாடகாக்கு 2 பிரச்சனை. கர்நாடகா அரசு. ஆமா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை என் பிரச்சனை. ரைட். இன்னொரு பிரச்சனை காவேரி பிரச்சனை. ஆமா ஆமா. என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரி. வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். காவேரி பிரச்சனை எப்பயா முடியும்? காதுல விழுகல சார். ஏய், காவேரி பிரச்சனையா? ஒண்ணும் கேட்கல. ஏய் இந்த பாரு, ஒண்ணும் கேட்கல. காவேரி பிரச்சனையா? நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. காவேரினா ஒருவேளை வாயை திறக்க மாட்டேன். அதான் உங்களுக்கு தெரியுமானே? காவேரினா உங்களுக்கு தெரியுமா? காவேரி வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. என்ன பண்ணும் அப்போ உங்களை? நீ ஒண்ணும் பண்ணாம இருந்தா போதும். காவேரி. நன்றி நன்றி நன்றி. நீங்க கன்சீவ் பண்ற எல்லா மேட்டருமே யாருமே வந்து யோசிக்காத விஷயமா தான் இருக்கு. நாங்க சொல்லிதான் நீங்க பண்றீங்க. இருந்தாலும் டக்குன்னு அதை யோசிச்சு அது ரொம்ப புதுசா இருக்கு. பெரிய விஷயம் தான். இல்ல, இதுக்கு நீங்க ஹோம்வொர்க் பண்ணாம வராது. ஆமா, நீங்க ஒரு 10 வகை ஹோம்வொர்க் இல்ல சார். அதாவது ஆக்சுவலா இது வந்து சன் டிவி பார்த்துட்டு இருக்க அத்தனை நேயர்களுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ நாங்க வந்து இதுல வந்து எங்களுக்கு வந்து சீட்டு வந்து நாங்க அதுல நிகழ்ச்சி பண்ணும்பொழுது நாங்க எல்லா வகையிலையும், அதாவது நாங்க தண்ணீரா வந்திருக்கோம். எங்களை எந்த பாத்திரத்துல கொட்டினாலும் நாங்க அந்த வடிவத்துக்கு மாறுற மாதிரி, அதாவது வெரைட்டி பண்ண சொன்னாலும் ரெடி, மிமிக்ரி பண்ண சொன்னாலும் ரெடி, பல கான்செப்ட். இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கு இதுல வீரப்பன் வராம வேற ஒரு ஆள் வந்தா இந்த இடத்துல வீரப்பனை தூக்கிட்டு அவரை போட்டோம்னா அவரோட கேரக்டருக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதுக்கும் தயாரா தான் இருக்கும். எந்த களம் சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திடுறீங்க. ஆமா, நான் மட்டும் இல்லை, இங்க வந்திருக்க அஸ்தல் மன்னர் அத்தனை பேருமே அப்படிதான் வந்திருக்காங்க. லிங்குசாமி சார், நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். அதுல
குறிப்பா வந்து அந்த வால் இடிச்ச விஷயம் இருக்குல்ல, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அந்த மேட்ரு ரொம்ப நல்ல பஞ்சஸ் நல்லா இருந்துச்சு. ஃபைனல்ல காவேரி என்ன பண்ண கேட்டா ஒன்றும் பண்ணாம இருந்தா போதும் சொன்னீங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. இந்த வாரம் யார அசத்தல் மன்னனா நம்ம ஜட்ஜஸும் கெஸ்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் our judges and guests on stage. சார், எனக்கு ஃபுல் ஷோ வந்து நீங்க நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொருத்தரும் அசத்தும் போது உங்களோட கமெண்ட்ஸை நீங்க பாஸ் பண்ணுங்க. ஆனா இந்த வாரம் நீங்க நேர்ல பார்த்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. இந்த மாதிரி ஷோ வந்து வீட்டில் உட்காந்து பார்த்ததை விட நேரடியாக அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதில் என்ன அற்புதம் நிகழ்துன்னு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பிகினிலேருந்து பார்த்தா ஆரம்பத்தில் 2 பேரும் வந்து ஒரு காரை ரொம்ப பிடிச்சி கலாஞ்சிருந்தாங்க 2 பேர். அவங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அவங்க இருக்கட்டும், அப்படியே ஒன்னொன்னா வரேன். மொத்தத்தில் ஃபைனலாக சொல்றேன். இல்ல அவர் வந்து மிஸ்டர் கணேஷும் பிரபுவும் சொல்றீங்க நீங்க? கணேஷ் பிரபு. வடிவேல் கணேஷ். ஆமா, வடிவேல் ரொம்ப நல்லா பண்ணாங்க. கோவை குணா ரொம்ப அற்புதமா பண்ணாரு, ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேர் ஆடின மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தா ஓபன் பண்ணா ஒருத்தரே இருந்தார் இல்லையா, அவரும் ரொம்ப கலக்கிட்டாரு. அப்புறம் சொர்க்கம் மேட்ரு வெங்கடேஷ், அப்புறம் இன்னொருத்தர் கூட இருந்து பண்ணாரு கிறிஸ்டபர். 2 பேருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி தனித்தனியா பிரிச்சு சொன்னாலுமே ஃபைனலா தேர்ந்தெடுக்கணும்னா ஆர்பிட் ஜாஸ்தி ஆகுது சார், சொல்லிடுங்க. அவருக்கு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரெட்டன் நம்ம நினைச்சோம், ஆனா கடைசியில் அவர் ஒருத்தரா வெளியில ரொம்ப நல்லா பண்ணாரு. அது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப நல்லா அற்புதமா பண்ணியிருந்தாரு. மருதுவை இந்த வார அசத்தல் மன்னராக தேர்ந்தெடுக்கும். மதுரை மருது ஸ்டேஜுக்கு வரவும். வாங்க மதுரை மருது. நீங்க கையை காலா நினைச்சாலே போதும், காலில் விழணும் அவசியம் இல்லை. ஏன்னா அப்படிதான் நீங்க பண்ணுங்க, கையை காலா நினைச்சுதான் நீங்க நடிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. மருது சார் சொல்லு சார். இந்த வாரம் அசத்தல் மன்னனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது உங்க கையால் சீட்டு வாங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். உங்க ஃபேமிலிக்கு எனக்கு பெருமை சார். ரொம்ப இந்த ஊருக்கும் நல்லா பெருமை சார். தேங்க்யூ. இன்னும் நீங்க பெருசா வரணும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஓகே மருது, தேங்க்யூ. ஓகே லிங்கு சார், உங்களுடைய படிப்பு காலத்தில் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், நீங்கள் எதனா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. எதை பற்றி பண்ணியிருக்கீங்க? மிமிகிரியா இல்லை ஒரு ஸ்கிட் மாதிரியா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் ஸ்கூல் காலேஜஸில்? எனக்கு இப்போ நினைச்சாலும் ரொம்ப கூச்சமாக இருக்கும், பின்னாடி நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். உதாரணத்துக்கு என்னன்னா, ஏதாவது ஸ்டேஜ் கிடைச்சா போதும், சின்ன தாளத்தப்பட்ட சவுண்டு கேட்டால் போதும், நான் வந்து ஏறிடுவேன். ஆமாம், உண்மைதான். ஸ்கூல் டயத்தில் இல்லை, ஸ்கூல் டயத்தில் வந்து குறிப்பாக வந்து ஒரு டான்ஸ் தான், ஐயாமியா டிஸ்கோ டான்ஸர்னு அந்த டயத்தில் பயங்கர ஃபேமஸ். அந்த டான்ஸுக்கு வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சு மண்டி போட்டு அப்படி வந்தா ஒரு சில நேரம் ஸ்டேஜை கூட பொத்துட்டு அப்படி போய் விழுந்துருவேன். முன்னுக்கு வரணுங்கிற ஆசை, ரொம்ப முன்னுக்கு போயிருக்கீங்க. ஆமாம், அப்படிலாம் ஆட ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஆர்கெஸ்ட்ரா எங்கே நடந்தாலும் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் டீசென்ட் பார்த்து நம்ம லைஃப்பில் சின்ன சேஞ்சஸ் வரலாம். அதுக்கு பிறகு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் டயத்தில் பார்த்தா கவிதை அந்த மாதிரி யாராவது நல்லா ஆடுவேன்னு சொன்னால் கூட கூச்சமாக இருக்கும். எங்கள் அம்மா யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணால் இவன் நல்லா ஆடுவான்னு சொன்னால் எனக்கே வெக்கப்பட்டு மறைஞ்சு ஓடிடுவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க ஓட முடியாது, ஆடிதான் ஆகணும், தெரியும்ல. இங்கயா? ஆமா. என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது சார்? ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஓகே லிங்கு சார், உங்க இஷ்டப்படியே அந்த பாட்டுக்காக நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, அவங்க மியூசிக் வாசிங்க. மியூசிக்.